ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம இப்போவே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்குமே ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கான திட்டம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் திட்டம் தான், ஓகேவா. இதில் வந்து நம்ம வந்து பல்காக ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்களோட 21 வயசு வரைக்கும் நமக்கு வந்து அதில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். அப்போது அவங்களோட அந்த 21 ஏஜில் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்களோட மேரேஜ் செலவுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக நமக்கு வந்து வட்டி அதிகமாகவே கிடைக்கும். மற்ற திட்டங்களை விட இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து வட்டி அதிகமாக கிடைக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு. அதாவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நான் வந்து என் பொண்ணுக்காக இப்போவே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோல்டு ஜுவல்லரியாக வாங்காமல் நீங்கள் வந்து கோல்டு காயின் 24 கேரட் காயினாக வாங்கி வச்சு சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் ஜுவல்லரி வாங்க வேணாம் அப்படின்னா, அவங்க வளர்கிறதுக்கு இப்போ நான் இவளுக்கு வாங்குறேன் அப்படின்னா இந்த டைமே நான் ஜுவல்லரியாக வாங்கி வச்சேன் அப்படின்னா அவங்க வளர்ந்து வர 21 வயசில் வந்து என்னென்ன டிசைன்லாம் வருமோ அதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜுவல்லரியை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம இப்போவே அவங்களுக்கு 24 கேரட் காயினாக வாங்கி நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஜுவல்லரியாக வாங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவங்களோட படிப்பு செலவுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி அதில் உள்ள காசை வச்சு நம்ம வந்து அவங்களோட படிப்பு செலவுக்கும் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் செலவுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இது ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான், ஆனால் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக தேடி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இதுலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், ஓகேவா. ஆனால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கும் போது நம்ம ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். நீங்கள் வந்து நல்ல இதுவாக தேடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்திடலாமா, தங்க பத்திரம். ஆல்ரெடி நான் இதை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இது வந்து ஒரு கோல்டு பாண்ட் மாதிரி தான். இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து தான். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட, இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, நான் அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பாண்டு மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு கோல்டு வாங்குற மாதிரி தான். அதாவது நம்ம வந்து கோல்டாக வாங்காமல் அதை வந்து கோல்டு பத்திரமாக வாங்குகிறோம், அவ்வளோதான். அப்போது இதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு 5 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பாண்டு கொடுப்பாங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சுட்டே வரலாம். அப்படி வச்சுட்டே வரும்போது நம்ம கையில் தான் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தங்கம் ரேட் வந்து ஏற ஏற நம்மளோட அதோட பாண்டு, அந்த கோல்டு பாண்டோட ரேட்டுமே அதிகமாக தான் இருக்கும். தங்க விலை ஏற ஏற நமக்குமே நல்ல லாபம் தான். இதுக்கும் வட்டி கிடைக்கும். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துலாமா, குழந்தைங்களுக்கான எல்ஐசி பாலிசி. இது வந்து அவங்களோட ஸ்டடீஸ்க்காக, கல்விக்குன்னு தனியாக ப்ரீமியம் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவும் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த பாலிசியில் வந்து சேரணும். ஏன்னா இப்போ நிறைய ஏமாத்துற வேலை நடக்குது இல்லையா. ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு நிறைய பார்க்குறோம். அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்ஐசி இதெல்லாம் சேரும் போது வந்து நீங்கள் நல்லா விசாரித்து அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது என்னால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னன்னு சொல்லுவேன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், ஓகேவா. இது வந்து பேங்க்கில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கோ பாப்பா பேரில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 லேக்கோ இல்லை 2 லேக்கோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வட்டியுமே கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது பாப்பாவுக்கு ஒரு ஸ்டடீஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு அவங்களோட லைஃப்க்கு என்ன இதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
ஒரு இடம் வாங்கி போடலாம் அவங்க பேரில், அப்படி இல்லைன்னா ஒரு வீடாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும்னா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரிஸ்க்கானது கிடையாது. இப்போ நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு அது வந்து பெரிய அளவில் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி போடுறது, இல்லை ஒரு வீடு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலுமே நமக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிதி, அதாவது எஜுகேஷன் ஃபண்ட். ஓகேவா, எஜுகேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்க வந்து இப்போ குழந்தைங்க தான், ஆனால் நம்ம வந்து பின்னாடி உள்ளதை இப்போவே யோசித்து அவங்க காலேஜ் போகும்போது என்ன செலவாகும் அப்படின்றத, அதாவது அப்போ வந்து அவங்க என்ன படிப்பாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அதை நம்ம இப்போவே அவங்க பேரில் ஒரு பேங்க்கில் நம்ம போட்டு வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதில் வந்து நமக்கு வட்டியும் கிடைக்கிறதுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது இப்போ குழந்தைங்க தானே இப்போவே ஏன் நம்ம இவ்வளோ இது யோசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா. நம்ம இப்போவே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதை நான் சொல்கிறது பெரிய அமௌண்ட், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அவ்வளோலாம் போடணும்னுலாம் இல்லை. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டு வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த டைமில் போயிட்டு ஒரு கடன் வாங்குறது அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நம்ம இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வரலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நம்ம பணத்தை மட்டுமே சேமித்து வைக்கணும்னு எப்போவுமே நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி, அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு பொதுவாக சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு கல்வி, தன்னம்பிக்கை, அவங்களோட தைரியம். இந்த 3 தான் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் தைரியமாக வளர்க்கணுங்க. இந்த ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைனா வீட்டில் இப்படி இரு அப்படி இருனா, அப்படிலாம் நம்ம வளர்க்கவே கூடாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளர்க்கணும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல கல்வியும் கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ இருந்து சேர்த்து வச்சுட்டே வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கே இப்போ ஒரு எல்கேஜி யூகேஜிக்கே ஒரு பல்க் அமௌண்ட் வருது. இதுவே அவங்க காலேஜ் படிக்கும்போது அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு இப்போவே யோசித்து வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. ஓகே பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.